வெல்கம் டு சீட்டா ரைடர்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அடுத்த ட்ரிப் நம்ம எங்கே கிளம்ப போகிறோன்னா மணாலி தான். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் மணாலி, அதே மாதிரி மணாலி தான் கிளம்ப போகிறோம். ஒரு யாரோ புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மணாலி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, வியூஸும் போகுது, ஆனால் லைக்கு வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. என்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில், அது மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் கமெண்ட்டும் வரதில்லை. நெக்ஸ்ட் இங்கே ரைடு போகலாம் கேட்குறேன், அதுக்கும் கமெண்ட் இல்லை. என் பண்ணாலும் பண்ணலைன்னா எங்கள் ட்ராவல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆசைப்பட்டது ஏதோ பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போய் அதை பார்க்குறேன். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோ பிளாக்லாம் வரும். எங்கன்னா மணாலி போய் நாங்கள் அங்கே பைக் எடுத்தோம், இங்கேருந்து வராது. ஏன்னா பிளான் அந்தளவுக்கு பண்ணலைங்க. இப்போ வந்து எங்களுக்கு என்னென்னா மணாலி போயே ஆகணுக்காக இப்போ வந்து ட்ரெயினில் போகிறாங்க. அதனால் மோட்டோ பிளாக் எடுக்க முடியாது. நாங்கள் மணாலியில் போயிட்டு வேணால் மோட்டோ பிளாக் எடுப்போம். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கேருந்து டிசம்பர் மாதம் அங்கே ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கனால க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க என் கோ ரைடர் ஒருத்தர். அதனால் இருந்தாலும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் இப்போ வந்து நாளைக்கு தான் ட்ரெயின் எங்களுக்கு. நாளைக்கு ஈவினிங் ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். இப்போ வரைக்குமே இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. இதுதான் சோகமான விஷயம். நாளைக்கு தான் காலையில் போய் என் ஃப்ரெண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் சொல்லியிருக்கான். இப்போ நைட்டு வந்து என்னன்னா, நாளைக்கு போகிறோன்னா இன்னும் பேக் பண்ணி முடிச்சுருக்கணும். நாங்கள் இன்னும் பேக்கே பண்ணலைங்க, எல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கு. இப்போ தான் எடுத்து வச்சு ஸோ உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணி என்னெல்லாம் எடுத்துருக்கோம், என்னெல்லாம் தேவைப்படும், ஸோ எல்லாருமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 காலாச்சு. எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் இன்னும் தூங்காமல் எடுத்து வச்சுட்டு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா எனக்கு காட்டுறேன். பாருங்கள், இத்தனை ஐட்டமும் நம்ம கொண்டு போக போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்லிங் பேக்குங்க. இது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம ஷோல்டரில் மாட்டிக்கிறது இல்லை, கிராஸை மாட்டிட்டு வேலெட்டு, ஃபோனு, அப்புறம் ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அது இல்லாமல் சேஃப்டி லாக் இருக்குது. இந்த மாதிரி உள்ளது வாங்கிக்கோங்க. இதுதான் சேஃப்டி. நம்ம தூங்கும்போது கூட சேஃப்டியாக இருக்கும். இது வந்து குல்லா தலைக்கு போடுறது, இது க்ளவுஸு, இது நார்மல் சொட்டுங்க, இது டவுசர் பேண்ட்டு தான். இது வந்து டவலு, இன்னொரு டவல் எடுக்கணும், காஞ்சிட்ருக்கு. இது கிரெடிட் கார்டு, இது லைசன்ஸு, இது ஏடிஎம் கார்டு. இனி என்ன எடுக்கணும்னா ஆதார் கார்டு எடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் எதுக்குன்னா நாங்கள் வந்து அங்கே போய் வண்டி எடுக்கிறோம் வாடகைக்கு, அதனால் லைசன்ஸ் கேட்பாங்க, அதனால் எடுக்க சொல்லிட்டான் ஃப்ரெண்டு. இது வந்து ஸ்னோ ஜாக்கெட்டுங்க, இது மஸ்ட்டு. இது வந்து தெர்மல்ஸ், இது மஸ்ட்டு. இது மேலே போடுறது. ஃபஸ்ட்டு இது போட்டு அப்புறம் இது, அப்புறம் தான் இது போட்டு இந்த காஸ்டியூமில் எது வேணால் நீங்கள் போட்டு அதுக்கு மேலே அதை போட்டுக்கலாம். அப்போ தான் குளிர் தாங்க கொஞ்சமாச்சு, இல்லைன்னா கொஞ்சமாக சுத்தமாக இல்லை. அப்புறம் ஏன் இத்தனை காஸ்டியூமில் இருக்குன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படிங்க நல்லா காஸ்டியூம் போட்டு. அதனால தான் இது ஸ்னோ கிளாஸுங்க. இது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா ஸ்னோ ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கனால வெயில் அடிச்சதுன்னா, வெயில் அடிக்குங்க, கண்டிப்பாக வெயில் அடிக்கும். பளிச்சுன்னு அடிக்கிறதுனா கண் ரொம்ப கோசம் வெளிச்சமாக இருக்கனால. அதனால் அது போய் இது சும்மா நார்மலு. அப்புறம் அந்த ஷூ காஸ்டியூமுக்காக இது ஸ்லிப்பரு, வாட்டர் பாட்டிலு, இது இன்னரு, அவ்வளோதான். அப்புறம் கேமரா ஆக்சரிஸு. அப்புறம் இந்த பேக்கில் தான் இத்தனையும் பேக் பண்ண போகிறோம். பாசிபிள்னால்
எனக்கு தெரியல, பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இத்தனையே எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கும் தெரியல. இது என்னென்னா குர்த்திங்க, தாஜ்மஹாலுக்கு போடலான்னு சொல்லி ஸ்பெஷலாக வாங்கியிருக்கு குர்த்தி. அவ்வளோதாங்க. நீ டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதானா இல்லை இதில் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமானா எனக்கும் தெரியல. இத்தனைக்கு நான் லிஸ்ட்டு போட்டு எடுத்துருக்கேங்க. பாருங்க, லிஸ்ட்டு போட்டு எடுத்துருக்கேன். இது லிஸ்ட்லேயும் மிஸ் ஆகிருக்கும், இதுலேயும் ஏதோ மிஸ் ஆகிருக்கும். நாளைக்கு மார்னிங் தான் தெரியும் என்னென்ன மிஸ் ஆச்சு, என்னென்ன விட போகிறோம். நம்ம இதை தாங்க விட போகிறோம். நம்ம எப்படி சொல்கிறது, போருக்கு போகும்போது ஒரு இது போட்டு போவோம்ல அந்த மாதிரி. ஆனால் இது நம்ம மோட்டோ பிளாக் இப்போ தான் போடுவோம், இப்போ ட்ராவலிங் தானே. ஓகேங்க, மற்றதெல்லாம் நம்ம மணாலி போய் என்னென்ன பிளானு, அப்புறம் எங்கே எப்படி எத்தனை நாள் பிளானு, அதெல்லாம் இனி வீடியோ பாருங்கள், போக போக கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை, தூங்கணும், டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால். ஹலோ கைஸ், இப்போ என்ன நடந்துச்சுன்னா, பேக் பண்ண முடியல. இத்தனை பொருள் பேக் பண்ணணுங்க, இத்தனை பொருள் பேக் பண்ணணும். இந்த குர்த்தி வேறு வைக்கணும். அதுக்குள்ளேயே என் பேக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 மாதம் ப்ரெக்னென்ட் லேடியுமே இருக்கா. இங்கே பாருங்களேன், இதுக்கு மேலே இதே நான் அமர்த்தியே தான் ஜெயிக்கணுங்க. சரி, அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, இதுவே எடுத்துகிட்டு போய்க்கலாம் நினச்சிட்டு நான் மூடி பார்த்தா இது மிஸ் ஆகிருக்கு, இது மிஸ் ஆகிருக்கு, இது மிஸ் ஆகிருக்கு, இத்தனை மிஸ் ஆகிருக்கு. இதில் வேறு அந்த 2 ஷூ வேறு வைக்கணும். இதில் நான் எங்கே போய் என்ன வைக்கிறது எனக்கு தெரியல கைஸ். முடியல. டைம் பாருங்கள் நீங்களே, 12 ஆக போகுது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி சனிக்கிழமை. விடிராத்திரி தான் நினைக்கிறேன். நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நான் அன்றைக்கி ஸ்லீக்கில் ஒரு பேக் பார்த்துக்கேன், 4000 சொன்னாங்க. அவங்க சொன்னது பார்த்தா அவங்க 10 செட்டு பக்கம் எடுத்துகிட்டு போகலான்னு தான் சொன்னாங்க. வேணால் அது வேணால் போய் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது வேணால் வச்சா ஃபுல்லாக ஃப்ரீயாக எல்லாத்தையும் வச்சுட்டு அழகாக நம்ம அந்த ஸ்லிங் பேக் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். இப்போ என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பம். அது ஒரு ஐடியா இருக்குது, பேசாமல் படுத்து தூங்கிடலாமான்ட்டு. தூக்கம் வேறு வருதுங்க, நாளைக்கு வேறு ட்ரெயின், முடியல என்னால். ஓகே கைஸ், நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிட்டு படுத்து தூங்குவோம். டிக்கெட்டாக 2 கன்ஃபார்ம் ஆகலை. பாருங்க, வேர்த்தூத்து முடியல என்னால். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மணாலி போவோமான்னு தெரியல. பேக்கேஜெல்லாம் புக் பண்ணலைங்க, நாங்கள் தானே ஓன் ரிஸ்கில் தான் மணாலி போகிறோம். ரூமு, பஸ்ஸு, ட்ரெயின் எதுவுமே இன்னும் புக் பண்ணவே இல்லைங்க. விளையாட்டாகவே இருக்கோம். பார்க்கலாம் வாங்க, இனி போக போக அது தெரியுங்க என்னென்னலாம் நடக்க போகுது. அதெல்லாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஓகேங்க, நான் போய் தூங்குறேன். காய்ஸ், எப்படி நம்ம கிளம்பியாச்சு ஒரு வழியாக. இப்போது நமக்கு 4:15 ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2 ஆக போகுது. எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க, இன்னும் ட்ரெயின் புக் ஆகலை. என்ன பண்ண போகிறோம் எனக்கே தெரியல. நம்ம கொண்டு ஒரு லக்கேஜ் என் தங்கச்சி மாட்டிகிட்டு இருக்கா. வயசு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. பஸ் ஏறிட்டு அப்படியே ஒரு வழியா கோயம்புத்தூர் பஸ் தான். இனி போக டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:05 ஆச்சு. ஸோ இனி போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். போயிட்டு உங்களுக்கு காய்ஸ், எப்படியும் நாங்கள் பஸ் விட்டு இறங்கியாச்சு. ஸோ ஃப்ரெண்டு வரேன்ட்டு இருக்கான், அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காஃபி கடை இருந்தாலும் குடிக்கல, டைம் வேறு ஆகிப்போச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆச்சு. 4 ஆளுக்கு ட்ரெயின். பாருங்க ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறு. அதாங்க அண்ணா சிலை, கோயம்புத்தூர் அண்ணா சிலை. அந்த பஸ் ஸ்டாப் இறங்கி தான் நினைக்கிறேன். இன்னும் அவனை காணோம்.
ஏன்னா தான் கன்ஃபார்ம் நாங்கள் போகிறது. பார்க்கலாம், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பாய், வந்துட்டாங்க பாய் என் நண்பன் என்னை கூப்பிட. ட்ரெயின் ஏறியாச்சு. இந்த சீட் இல்லை, இந்த சீட்லேயே 2 பேர் உட்காரணுமாம்மா. எங்கள் லக்கேஜ் அங்கே இந்த 2 சீட்டுக்கு பிடிச்சிருச்சு. நாங்கள் எங்கே உட்காரது தெரியல. நாங்கள் இந்த சீட்டுன்னு நினச்சோங்க. இந்த சீட்டில் 2 பேர் ஷேர் பண்ணி உட்காரன்ட்டு. இந்த சீட்டில் 2 பேர் ஷேர் எப்படிங்க உட்கார முடியும்? அதுங்க டிடிஆர் கிட்ட கேட்க போயிருக்கோம், ஏசி சீட் ஏதாவது இருக்கான்ட்டு. ஏன்னா சீட் இருந்துச்சுன்னா தூங்கிட்டே போய்க்கலாம். பார்க்கலாம் என்ன வந்து இல்லை. கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜ் தான். எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த ட்ரெயினில் இருக்குது. கண்ணாடி பார்த்துக்கலாம், தூக்கு போட்டுக்கலாம், சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, எல்லா டைம்லையும் இருக்கும். என் காலில் செல்ஃப் இருக்குது. ஆமாம் பாருங்க, பாக்ஸ் தூக்கோ தூசி. சரி, ஹலோ கைஸ், நாங்கள் ட்ரெயின் ஏறி போயிட்டு இருக்கோம். நம்ம பேக் இங்கே மாட்டிட்டு வச்சு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. நான் இந்த போட்டுக்கோங்க. யாரும் இல்லை, வடக்கன் தான். வடக்கன் நண்பர்கள், ட்ரெயின் அண்ணி வடக்கன் நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. நமஸ்தே நந்தமோடி. நாகால ஹிந்தியோட ஏதோ சேர்த்து நாகா சௌக். ராம்ராம்ஜி ராம்ராம்ஜி. இந்த விளாக் ஃபுல்லா ஹிந்தியில தான் இருக்கும். அவனுக்கு கிரில் கொடுக்கல. கிரில்னா சிக்கன் இல்ல, கம்பி இல்ல. எனக்கு கொடுத்துருக்காங்க கம்பி. தம்பி இல்ல, கம்பி. இங்க பாருங்க, செமையா இருக்கான்ல. கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. வெளியே போன விட்டு அது செமையா இருக்குங்க வியூ எல்லாம். 1.5 லட்சம் போனு. நீ தானே டைவர். அப்புறம் எத்தனை கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. ஆனா நாங்க வந்து இடைஞ்சல் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கோம். டிடிஆர் வந்தாருன்னா பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு எம்எல்ஏ. பேசி எப்படியோ சீட் வாங்கி தருவாருன்னு நினைக்கிறேன். இப்பதாங்க ட்ரெயின் ஏறணுமே ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க இந்திக்காரன். எம்ஆர்பி எம்ஆர்பி 14 ரூபா போட்டிருக்கானு. கரெக்ட் தான் போய் 2 ரூபா இத்தனைக்கு கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் வாட்டர் போட்டுருவாங்க. இனி எல்லாம் இந்தியில எழுதிக்கும் போல. வெளியே போட்டுருவாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய். நான் டிவிக்கு, நீ டிஎம்கே. இது வருங்க, டிஎம்கே கொடி கலர் வருங்க, பிளாக் அண்ட் ரெட். அண்ணா வராரு, உதயநிதி வராரு. இவன் ஜிம் காய்ங்க பாருங்க எப்படி வச்சிருக்கான் பாடி. ஆமாங்க, மிஸ்டர் இந்தியா அடிச்சான், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டான். ராணி கோல்டுமே ஆயிட்டான். ட்ரெயின் ஏறினோடனே அதுக்குள்ளே ஒரு ஆள் மட்டையிட்டாரு. நல்லா ஜம்முன்னு மட்டையிட்டாரு. இந்த கொஞ்ச நேரத்துல நாங்களே மட்டையாயிரும். நாள் இருக்கு. பாருங்க இதுங்க எந்த நாங்க S1 இருக்கு. நீ யாரோ நம்ம ஃபேன்ஸ் யாரோ இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் யாரோ இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்து வரக்கூடிய நாங்க ட்ரிப்பே முடிச்சுட்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன்.
ஓகே கைஸ், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டாய்லெட்டில் தாங்க இருக்கும். நல்லா தாங்க இருக்குது, மெயின்டெனில் நல்லா தான் பண்ணுறாங்க, பரவாயில்ல. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷ்க்கு இருக்குது, வென்டிலேஷன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை, இதுதாங்க நம்மளுக்கு ஓகேவாக இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு போக தனியாக இருக்குது, கண்ணாடி இருக்குது பாருங்க, கண்ணாடி இருக்குது, பிரச்சனையே இல்லை. இந்த பக்கம் டோர் இருக்குது, வெளியே போகிறவங்க போய்க்கலாம். இது டஸ்ட்பின்ங்க, பரவாயில்ல, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. காய்ச்சி இப்போ என்னங்க சாப்பிட்றோன்னா ப்ரோட்டீன் பார் தாங்க சாப்பிட்றோம். சமோசாலாம் விற்றுட்டு வந்தாங்க, அதெல்லாம் வேணான்ட்டு நாங்கள் அதனால் ப்ரோட்டீன் பார் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்க இதில். ப்ளூபெரி காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேலத்தோட ஜங்ஷனில் தான் இருக்கோம். பாருங்க, ட்ரெயின் எடுத்துட்டாங்க, மூவ் ஆயிடுச்சு. சேலத்தோட ஜங்ஷன் இங்கே தாங்க கூட்டம் அதிகமாகிருச்சு. புத்தராட்டம் வந்துருக்காங்க. காய்ஸ், இதான் சேலம் ஜங்ஷன் தாண்டியாச்சு, எடுத்தாச்சு. அடுத்து எங்கே நிற்க போகுதுன்னு தெரியல. இதோட முடிஞ்சு டே 2 நெக்ஸ்ட் விழாவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய். நாகராஜ் நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், நானும் போய் தூங்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.